கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் யார் பி. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு நியூவான கொரியன் வியல் தான் பார்க்க போகிறோம். அதோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராசிக்யூட்டர் ப்ரொபோசல். இது ஒரு மர்டர் மிஸ்ட்ரி அண்ட் டார்க்கான தீம்ல இருக்குது. அதே மாதிரி ரொம்ப நல்லாவும் இருக்குது. ஸோ வாங்க டைம் வேஸ்ட் நம்ம எபிசோட் 1 போகலாம். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பழைய கிளிப்ஸ்லாம் போட்டு நம்ம ஹீரோ பின்னாடி வாய்ஸ் கொடுக்குற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு காலத்தில் இந்த இடத்துல அத்தனை மரணங்கள் நடந்துச்சு, ஆனால் இப்போ இங்கே இவ்வளோ அழகான பாரடைஸ் பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தினால மக்கள் எல்லாருமே பிளைண்டாகி இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்றத கூட கண்டுக்கவே மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி இங்கே இருந்தவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்ட்டு யாருமே கண்டுக்க மாட்டாங்க. இதெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நான் நினைக்க சொல்லதான் ஒருத்தன் என்கிட்ட ப்ரொபோசல் ஒன்று பண்ணான். அந்த ப்ரொபோசல் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியலை, ஏன்னா நான் அவரை ரொம்ப மதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படியே டைட்டில் கார்டு போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ ஒரு ஆஃபீஸ் காமிக்கிறாங்க. அந்த ஆஃபீஸில் ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் போட்ட பொண்ணு ரொம்ப ஸ்பீடாக நடந்து போயிட்டுருக்கா. எதுக்கு அப்படின்னு தெரியலை. ஒரு ரூமில் போயிட்டு இங்கே இருக்கிறதுல யார் லீச்சாகா வெளில வாடா அப்படின்ற மாதிரி ஒரு பையன் பேரை சொல்லி கூப்பிட்றா. அங்கே ஒரு பையன் எழுந்து நான் தான் அது அப்படின்னு சொல்கிறான். இந்த பொண்ணு யாருன்னு பார்த்தா இந்த ஊரில் இருக்க ஒரு கசினோனா சூதெல்லாம் ஆடுவாங்கள்ல, அந்த இடத்தோட ஓனர் தான் இவ. அவன் என்ன பண்ணுறான்னா, அவன் கிட்ட வந்ததுக்கப்புறம் இவ கையில் வச்சிருக்க காசை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு என்ன பார்த்துட்டு இருக்க, கீழே குனிஞ்சு காசை எடு அப்படின்ட்டு சொல்கிறா. அவனும் அமைதியாக அந்த காசெல்லாம் எடுக்கிறான். அவன் எடுக்க சொல்ல கரெக்டாக இவ கையில் வச்சிருக்க பியர் பாட்டில் எடுத்து அவன் தலையிலே ஊற்றிட்டு என்ன சாதிச்சான்னு தெரியல அப்படி சிரிக்கிறான். உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா வெறும் இந்த பாக்கெட் மணி காசுக்காக காலிலே எனக்கு இவ்வளோ சீக்கிரமா கால் பண்ணி எழுப்புவியா, என்ன பாரு அப்படின்னு அவ சொன்ன உடனே இவன் அவனை பார்க்கறா. உன்னை இந்த உலகத்துல இருந்து நான் ஈஸியாவே அனுப்பிடுவேன், அதனால பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க அந்த ஆஃபீஸோட ஹெட்டை கூப்பிட்டு, உங்க பசங்களுக்கு நீங்க ஒழுங்காவே சொல்லி தர மாட்டீங்களா, இதுக்கப்புறம் கரெக்டா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ கிளம்புறா. அவன் அப்படியே கீழே குனிஞ்சிட்டே இருக்கான். அப்ப இன்னொருத்த இவன் ஏன் இப்படி பண்ணுறான், என்னமோ பெரிய ஆள் மேலே பண்ணிட்டு இருக்கா, இவன் என்ன பணக்கார வீட்டில் பிறந்துட்டா, வேற யாரு, வெறும் ஒரு பாரோட டைரக்டர் தானே இவ. சரி, இந்த பணக்காரங்களே இப்படி தான் இருப்பாங்க. அவள் சீக்கிரமா இந்த ஃபைனை பே பண்ணினா நம்ம ஏன் அவளுக்கு கால் பண்ணியிருக்க போகிறோம். டேய், நீ சீக்கிரமா இங்கேருந்து கிரேட் 7க்கு ப்ரொமோட் ஆயிட்டினா இந்த தேவையே உனக்கு இருக்காது. இந்த மாதிரி இவ்வளோ மோசமான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உனக்கு கிடைக்காது. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, நீ நம்ம ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். இவன் தேங்க்யூ அப்படின்ட்டு சொல்லிட்டு எழுந்து வெளில போக சொல்ல ஆப்போசிட்டில் ஒருத்தர் வராரு. ஓ, நீ தான் எனக்கு டியூட்டியில் இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்க இவன் அவரோட ஐடி கார்டு பார்க்குறான். அவர் யாருன்னா ஜூ டெசான். அவர் தான் நம்ம சீரீஸோட இன்னொரு ஹீரோ. அவர் இந்த ஆஃபீஸில் சுப்ரீம் ப்ராசிக்யூட்டராக ஒர்க் பண்ணுறாரு. ப்ராசிக்யூட்டர்ஸ் யாருன்னா அரசு தரப்புல வக்கீல் வைப்பாங்கல்ல, ஒரு அக்யூஸ்டு பர்சன் இருக்காங்கன்னா அவங்க தான் இந்த தப்பு பண்ணாங்க அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக இருக்கவங்க. இவர் இந்த ஆஃபீஸில் ரொம்ப சுப்ரீமான ப்ராசிக்யூட்டர். இவர் கேட்டார்ல, நீ ஏன் இன்னைக்கு டியூட்டியில் இருக்க அப்படின்ட்டு. அதுக்கு நம்ம லீ சொல்கிறான், ஆமாம் இன்னைக்கு அட்டாப்சி இன்ஸ்பெக்ஷன்ல நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவர், சரி நான் உன்னை அப்புறமா பார்க்குறேன் டைரக்டர் லீ அப்படின்ட்டு அவனோட ஐடி கார்டை பார்த்து இவர் பெயர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவரும் கிளம்பிடுறாரு. அப்போ இன்னொருத்தன் கூப்பிட்டு, இங்கே வாடா லீ அப்படின்ட்டு கூப்பிட்றான். இவனும் வரான். இல்லை நீ இன்னைக்கு ஜூ கூட ஒர்க் பண்ண போகிற அப்படின்னு கேட்க, இல்லை அப்படின்ட்டு இவன் சொன்னதுக்கு அவன் சொல்கிறான், அவன் சரியான சைக்கோ அப்படின்னு சொன்னோடனே இவனுக்கு ஒன்றுமே புரியலை. அதனால யோசிக்கிறான். ஜூ இருக்கார்ல, அவர் சரியான சைக்கோ. அவன் மனுஷனா இல்லை மணிக்யூனா அப்படின்னே என்னால் சொல்ல முடியலை. அவனுக்கு எக்ஸ்பிரஷன்ஸ் எதுவுமே இருக்காது, சிரிக்க மாட்டான், அழுவ மாட்டான், கோவமும் படமாட்டான், எந்த பர்சனல் விஷயத்தை பற்றியும் அவன் பேச மாட்டான், நம்ம கிட்டேயும் எதுவுமே கேட்க மாட்டான். அவன்கிட்ட சுத்தமாக ஒரு வார்ம்னஸே இல்லை தெரியுமா, லைக் செல்ல மாதிரி போவான் அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு இருக்கிறத கேட்டுச்சு நம்ம லீ சொல்கிறான். ஆனால் அவரோட வேலையை கரெக்டாக தானே பண்ணுறாரு அப்படின்ட்டு. அம்மா கரெக்டாக தான் பண்ணுறாரு, ஆனால் அவருக்கு என்னன்னா எல்லா கேஸ்லேயும் அவர் மூக்க நுழைச்சிருவார். அவருக்கு கீழே ஒர்க் பண்ணுற இன்வெஸ்டிகேட்டர்ஸ் எல்லாருமே ஒர்க் பண்ணி செத்து போகிற அளவுக்கு ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே நம்ம லீ சொல்கிறான்,
ஆமா. இந்த நாட்டுல இருக்க எல்லாருக்குமே வந்து ஜஸ்டிஸ் கிடைக்கணும் அப்படின்னு தானே ஒர்க் பண்றோம். அது ஈஸி கிடையாதே! அப்படின்ற மாரி சொல்ல, ஹே! உனக்கு தான் நம்மளோட இன்னொரு ப்ராசிக்யூட்டர் யூனர் இருந்தாரே! அவர் இறந்து போன கதை தெரியும்ல. அவர் வந்து கரெக்ட்டா நான் எல்லாத்தையும் பண்ணுவேன். எல்லா கேஸையும் முடிப்பேன்னு தான் பண்ணிட்டாரு. ஆனா, கடைசியில அவரே செத்து போயிட்டாரு. அவருக்கு மேல இருந்தவங்களும் இந்த கேஸ்ல என்னாலலாம் முடிக்க முடியாது அப்படின்ட்டு விட்டுட்டாங்க. அப்படின்ட்டு அவன் சொன்னதுக்கு நம்ம லீ சொல்றான். ஆனா அவரு கரெக்டா தானே பண்ணாரு. என்ன பண்ணணுமோ அத வந்து பண்ணிட்டாரு. எல்லாராலயும்லாம் அத பண்ணியிருக்க முடியாது அப்படின்ட்டு சொன்னவனே, ஓ! அப்படி சொல்ல வரியா? சரி, நீ ஜோ இருக்கார்ல, அவர் கூட க்ளோஸா அப்படின்னு கேட்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் நிறைய ரெஸ்பெக்ட் வச்சிருக்கேன் அப்படின்ட்டு வந்து இவன் சொல்றான். அப்போ பக்கத்துல இருக்கவர் சொல்றாரு, சரி விடு பரவாயில்ல. ஆனா உனக்கு தெரியுமா, ஜோக்கு கீழே ஒர்க் பண்ண இன்வெஸ்டிகேட்டர் வந்து அப்ராட்ல போய் படிக்க போயிட்டாரு. இப்போ அந்த பிளேஸ் வேக்கண்டா தான் இருக்கு. அந்த பிளேஸ் நம்மளுக்கு கிடைக்குமா? ஆனால் நம்மளுக்குலாம் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு இங்கே எக்ஸ்பீரியன்ஸே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஹே, உனக்கு கொஞ்சம் கூட இந்த பொசிஷன் கிடைக்கணும் அப்படின்ற உனக்கு கொஞ்சம் கூட ஆசையே இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்ல, இவன் வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறான். நீ ஜூவை விட ரொம்ப மோசமாக இருக்க தெரியுமா? அவனை விட ரொம்ப பயமாக இருக்க நீனு. உனக்கு இந்த பொசிஷனே ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் அங்கேயே சீன் கட் ஆகுது. இப்போ வந்து நம்ம லீவ் அவன் வீட்டுக்கு வரான். அந்த பொண்ணு இவன் மேலே ஆல்கஹால் ஊற்றினால அந்த ஸ்மெல்லாம் வருது. அதனால் ட்ரெஸ் எல்லாம் கழுதி லாண்ட்ரியில் போட்டு தூங்குறதுக்கு டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணால் போல் அதை சாப்பிட்டுட்டு உட்காந்துட்ருக்கான். இவனுக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது. என்னன்னு எடுத்து பார்த்தா இவனோட டியூட்டி வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ இவன் வந்து நம்ம ஜூ இருக்கான்ல, அவன் கூட ஒர்க் பண்ணுற மாதிரி வந்து ஸ்கெட்யூல் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஐயோ, இது எப்போ மாற்றினாங்க அப்படின்ட்டு வந்து பார்த்துட்ருக்கான். இப்போ இவன் அப்படியே வந்து கண்ணை மூடி தூங்கலாம் அப்படின்ட்டு தூங்க போகிறான். அப்போ பார்த்தா இவனுக்கு முன்னாடியிலே வந்து யாரோ உட்காந்து ஒருத்தவங்களோட கழுத்தில் வந்து ஸ்க்ரூ டிரைவர் வச்சு குத்துற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே குத்திக்கிட்டே இருக்க சொல்லி இவன் ஃபோன் வந்து ரிங் ஆகுது. அந்த சவுண்டு கேட்டு அவர் வந்து அப்படியே திரும்பி பார்க்குறாரு. இவனுக்கு செம்மையாக பயமாயிடுது. அப்படியே வந்து முடிச்சுக்கலாம். பார்த்தா உண்மையாலே கால் வருது. இதெல்லாமே வந்து கனவு. ஃபோன் எடுத்து ஹலோ என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க சொல்ல, இங்கே ஒரு டெட் பாடி இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. இவனும் இப்போ அங்கே போகிறான். இப்போ இவன் ஜூ அப்புறம் இன்னும் கொஞ்சம் பேர்லாம் வந்து அந்த சைட்டுக்கு வந்து போகிறாங்க. போயிட்டு அங்கே இருக்க பாடியும் வந்து செக் பண்ணுறாங்க. எனக்கு தெரியும் இந்த மர்டர் வந்து நைட்டில் நடக்க சொல்லவே நீங்கள் கண்டிப்பாக வந்துடுவீங்க அப்படின்ட்டு தெரியும் அப்படின்ட்டு அங்கே இருக்கவர் வந்து ஜூவை பார்த்து சொல்கிறாரு. இதை பற்றி இன்னும் சொல்லுங்கள், இவர் எப்படி செத்து போனாரு, இதை யார் கண்டுபிடிச்சா அப்படின்ற மாதிரி நம்ம ஜூ கேட்க, அவர் சொல்கிறாரு, இங்கே பக்கத்தில் குடிச்சிட்டு ஒருத்தர் சுற்றிட்டு இருந்தான். அவன் வந்து தான் பார்த்து சொன்னான். உடம்புக்கு வெளியில் எந்த அடியுமே இல்லை. ரஷ்யாவில் பிறந்திருக்கான் போல். ஆனால் வந்து இவன் வந்து கொரியன் தான். ஒரு நாளைக்கு முன்னாடி தான் நம்ம கொரியாவுக்கு வந்திருக்கான் அப்படின்ட்டு அவர் சொல்ல எதனால் செத்து போனான்னு தெரியுமா அப்படின்ட்டு வந்து நம்ம ஜூ கேட்குறாரு. இவன் ட்ரக் நிறைய யூஸ் பண்ணனால கார்டியாக் அரெஸ்ட் வந்துட்டு இருக்கு. இவன் சரியான ட்ரக் அடிக்ட் போல். அதான் வந்து இப்படி நாளைக்கு செத்து போயிட்டான். இங்கே இந்த பக்கத்தில் கேசினோ ஓப்பன் பண்ணலன்னே இப்படி தான் நிறையா பேர் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இருக்க இந்த ட்ரக் அடிக்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட கழுத்துக்கு பின்னாடியே வந்து ட்ரக்ஸை இன்ஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. இவனும் அப்படி தான் பண்ணியிருப்பான். அப்போ தெரியாமல் ஸ்லிப் ஆகிட்டு அவனே வந்து அவனை குத்திக்கிட்டு இறந்து போயிட்டான் போல. எப்படி பார்த்தாலும் ஓவராக ட்ரக் யூஸ் பண்ணி தான் இறந்து போயிருக்கான். பார்த்தாவே தெரியுதே, இங்கே இந்த கேசினோக்கு வர எல்லாருமே இப்படி தான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல நம்ம ஜூ லீயை பார்த்து, டைரக்டர் லீ இதை வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. இவனும் வந்து செக் பண்ணி உடம்பெல்லாம் பார்க்குறான். கை அப்புறம் கழுத்தில் வந்து ஊசி இன்ஜெக்ட் பண்ண மாதிரி தான் இருக்குது. அந்த பாடியோட வாயில் டார்ச் ஒன்று எடுக்கிறான். என்ன எடுக்கிறான்னா பிளாஸ்டிக். அவன் வாய்க்குள்ள வந்து பிளாஸ்டிக் இருக்குது. அதுக்கப்புறம் அப்படின்ட்டு வந்து ஜூ கேட்குறாரு. இவன் உடம்புல வந்து கொஞ்சம் ஸ்க்ராச்சஸும் இருக்குது அப்படின்ட்டு அவன் சொன்னதுக்கு, அதுக்கப்புறம் அப்படின்ட்டு வந்து அவர் கேட்குறாரு. இவனுக்கு வேற என்ன சொல்ல அப்படின்ட்டு தெரியல. உடனே டேரக்டர் ஜூ, நான் என்ன உன்னை இங்கே கேம் விளையாடவா கூப்பிட்டுட்டு வந்த? நீ பண்ணது ஒன்றுமே இல்லையே. அந்த பாடியை பார்த்து என்ன இருக்குது அப்படின்னு தான் சொன்னேன். எனக்கு இங்கே நீ என்ன நினைக்கிற அப்படின்னு தெரியணும் அப்படின்ட்டு அவர் கேட்டவுடனே இவன் சொல்கிறான், இந்த இடம் வந்து மக்கள் யாரும் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறதில்ல. அதனால் வந்து இங்கே செக்யூரிட்டி கேமராஸும் இல்லை. அதனால் வந்து இங்கே ஏதோ சிசிடிவி கேமரா இல்லை அப்படின்றனால வேணால் இங்கே வந்து ட்ரக்ஸ் வாங்கி இங்கே யூஸ் பண்ணி இறந்து போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம லீ சொல்ல,
இதுக்காகவா அவன் ரஷ்யா விட்டு கொரியா வந்தான் அப்படின்ட்டு நம்ம ஜூ கேட்குறாரு. லீ யோசிச்சு பார்த்துட்டு, ஒருவேளை அவன் ஏன் இங்க ட்ரக்ஸ் வாங்க வராம ட்ரக்ஸை செல் பண்ண வந்திருக்கலாம்ல, அவன் செல் பண்ண சொல்ல தெரியாம அவனே வந்து யாராவது மர்டர் பண்ணிருக்கலாம் அப்படின்ட்டு அவன் சொன்னதுக்கு, நீ எதை வச்சு எப்படி சொல்ற? இந்த மாதிரி ஒரு அடிப்படையே இல்லாம ஃபேக்டே இல்லாம நீ சொல்ற ஜட்ஜ்மெண்ட் வந்து இது வந்து உன்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான், இதை நான் வந்து எவிடன்ஸ் இல்லாம அக்செப்ட் பண்றது, எனக்கு வந்து ஃபேக்டா வேணும் அப்படின்ட்டு அவன் சொன்னதுக்கு, ஓகே நான் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன் அப்படின்ட்டு வந்து நம்ம லீ சொல்கிறான். ஓகே நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்புறாரு. அப்படியே நடந்து போகிறான். போக சொல்ல இங்கே மீடியாக்காரங்களாம் வந்து ஃப்ளேம் எடுக்கிறாங்க. அங்கே இருக்கவங்களாம் நிறுத்துங்க நிறுத்துங்க, இப்போ எங்கள் ஃப்ளேமிங்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம லீ வந்து அந்த ஃப்ளேம் எடுக்கிறாங்கள அந்த கூட்டத்தில் ஒருத்தன் வந்து ரொம்ப வினோதமாக தொப்பி போட்டு மர்மமாக இருக்கான். அவனையே வந்து பார்க்கான். அவனும் வந்து அப்படியே வந்து போயிடுறான். சரி வா சாப்பிட போகலாம் அப்படின்ட்டு வந்து நம்ம ஜூ வந்து போகிறாரு. இப்போ வந்து 2 பேரும் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஜூ வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. இப்போ அவர் லீ கிட்ட கேட்குறாரு, நீ என்ன நினைக்கிற, இது வந்து ஆக்சிடென்ட்லாம் இறந்துருப்பான்னு நினைக்கிறியா, இல்லை அவனுக்கு உடம்பு சரியில்லாதனால இறந்துருப்பான் அப்படின்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்டதுக்கு லீ சொல்கிறான், இப்போதைக்கே பார்த்தா இது வந்து அவன் ட்ரக்ஸ்னால தான் இறந்த மாதிரி தோணுது அப்படின்ட்டு வந்து லீ சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவனுக்கு கழுத்தில் ஊசி பட்ட அடையாளம், அடுத்ததான் அவனுக்கு உடம்புல இருக்க ஸ்க்ராட்ச், அதெல்லாம் என்னாச்சு, அதுக்கப்புறம் நீ அவன் வாயிலேருந்து வேற ஒரு பிளாஸ்டிக் எடுத்தியே, அதுக்கெலாம் என்ன அர்த்தம் அப்படின்னு அவர் கேட்டதுக்கு இவனுக்கு எந்த ஆன்சரும் இல்லை. சரி விடு, அதெல்லாம் அட்டாப்சி ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம செக் பண்ணிக்கலாம், இன்னைக்கு உன்னோட டியூட்டி எப்படி போச்சு அதை வந்து அப்லோட் பண்ண மறந்துதாட அப்படின்ட்டு வந்து அவர் சொல்கிறாரு. இவனும் ஓகே அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். உனக்கு நேச்சுரலாகவே வந்து பாடியை எக்ஸாமின் பண்ணுற ஸ்கில்ஸ் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, அது ஏன்னா வந்து நான் போலீஸ் ஆஃபீஸராக ஒர்க் பண்ண சொல்லி இந்த மாதிரி நிறையா பாடிஸ் பார்த்துருக்கேன் அப்படின்ட்டு நம்ம லீ சொல்கிறான். அப்படியே நீ போலீஸ் ஃபோர்ஸை விட்டுட்டு இதுக்கு வந்த அப்படின்ற மாதிரி ஜூ கேட்க, எனக்கு அங்கே செட் ஆகலை, அதனால தான் நான் வந்து புதுசாக வேற ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்தேன் அப்படின்ட்டு லீ சொல்கிறான். ஐயோ, போலீஸ் யூனிவர்சிட்டியிலேருந்து கிராஜுவேட் ஆகிருந்தா நீ இந்நேரம் சீக்கிரமாக எங்கேயோ போயிருக்கலாமே, நீ நல்லா ப்ரொமோட் ஆகிருக்கலாமே, போலீஸ் யூனிவர்சிட்டிலேருந்து வந்திருந்தா உங்கள் ரேங்க் செம்மையா இருந்திருக்குமே நீ இப்போ இருக்கிறத விட அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, அது பரவாயில்ல, நான் ஒன்றும் ரெக்ரெட்லாம் பண்ணல அப்படின்ற மாதிரி நம்ம லீ வந்து சொல்கிறான். நான் நினச்சதை விடவே இந்த உலகத்தை பற்றி உனக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்ற மாதிரி நம்ம ஜூ சொல்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்ட்டு அவன் கேட்க, கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணி பாரு, உனக்கே வந்து ஏன் நம்ம அதை விட்டுட்டு இங்கே வந்தோம் அப்படின்னு நீ ரெக்ரெட் பண்ணுவ, சாப்பிட்டு முடிச்சிட்டியா அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு. இவன் வந்து சாப்பிடல, அவர் எப்பயோ சாப்பிட்டாரு அப்படின்ட்டு, நானும் சாப்பிட்டேன் அப்படின்ட்டு இவன் சொல்கிறான். இப்போ 2 பேரும் காரில் இருக்காங்க. லீயை விடுறதுக்காக கார் வந்து நிற்கிது. அப்போ நம்ம லீ வந்து, ப்ராசிக்யூட்டர் ஜூ, எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் இன்னைக்கு உங்க கூட ஒர்க் பண்ணேன், உங்களை பற்றி நான் காலேஜ் படிக்க சொல்ல நிறையா நியூஸ் ரீட் பண்ண தெரியுமா, அதுலேருந்தே வந்து நான் உங்களை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், உங்கள் மேலே எனக்கு செம்ம மரியாதை இருக்குது அவன் வந்து பாராட்டி சொல்ல, நம்ம ஜூ சொல்கிறாரு, நான் நீ ரெஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு பெருசாக ஒன்றும் பண்ணலை அப்படின்ற மாதிரி அவன் சொன்னதை கேட்டுட்டு, சாரி, நான் சொன்னது உங்களுக்கு ஏதாவது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்ட்டு வந்து இவன் சொல்கிறான். நீ ஏன் ஃபஸ்ட்டு போலீஸ் ஆகணும்ன்ட்டு நினச்ச அப்படின்ட்டு வந்து ஜூ கேட்குறாரு. அதுக்கு இவன் ஆன்சர் பண்ணுறதுக்குள்ளே அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏன்னா வந்து எனக்கு எல்லாரையும் கொல்லணும்னு தோணுச்சு, எப்போதான் நான் வந்து ஒரு கொலைக்காரனை பார்க்குறனோ அவனெல்லாம் கொல்லணும் அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு, ப்ராசிக்யூட்டர் ஆனால் மட்டும்தான் லீகலாக வந்து ஒரு கொலைக்காரனை கொல்ல முடியும், அதனால தான் நானும் இப்போ இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜூ சொல்கிறாரு. அப்போ நம்ம லீக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி வந்துட்டு போகுது. அதில் வந்து ஒருத்தர் வந்து அழுதுட்ருக்காரு. அங்கே என்ன நடக்குதுன்னா, ஒரு பொம்மை மாதிரி இருக்குது, பக்கத்தில் சுற்றி போலீஸ் நிற்கிறாங்க. இவர் கையில் வந்து ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் கொடுத்து அந்த பொம்மையோட தலையில குத்து அப்படின்ட்டு வந்து எல்லாரும் சொல்கிறாங்க. இவர் வந்து குத்த முடியாமல் அந்த ஸ்க்ரூ ட்ரைவரை வந்து கீழே போட்டுடுறாரு. சுற்றி இருக்கவங்களா, ஏன் நீ இப்படி தயங்குற, நீ தானே கொலை பண்ண, அந்த மாதிரி இப்போ பண்ணு அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்ல, நான் யாரையும் கொலை பண்ணலை அப்படின்ட்டு இவரும் வந்து அழுகுறாரு. அப்படியே அந்த ஃப்ளாஷ்பேக் கட் ஆகுது. இப்போ நம்ம டேரக்டர் ஜூ என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து இன்னசென்ட், நான் இந்த மாதிரி எதுவுமே பண்ணலை, என் குழந்தை அந்த மாதிரி பர்சன் கிடையாது, இதெல்லாமே ஒரு ஆக்சிடென்ட் தான், நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, அதெல்லாம் நினச்சா அவனுக்கு சிக்காவே இல்லையா, அவங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு நான் ஒன்றுமே பண்ணலை அப்படின்ற மாதிரி வருவாங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல, அவன் வந்து அப்படியே கொஞ்சம் யோசிச்சுட்டே உட்காந்துருக்கான். சரி கிளம்பு, நான் உனக்கு நாளைக்கு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து இறக்கி விட்டுட்டு போகிறாரு.
இவன் வந்து ஃபோன் எடுத்து அவர் அப்லோட் பண்ண சொன்னார்ல, அதனால வந்து டைப் பண்ணுறான். அதுக்கப்புறம் வேண்டாம் அப்படின்னு வந்து அழைச்சிடுறான். இப்போ அடுத்த நாள் இவன் ஆஃபீஸ்க்கு வரான். எல்லாரும் வந்து இவனை கண்டுக்கவே மாட்டாங்க. இவனை எல்லாருக்கும் ஹலோ அப்படின்னு சொல்லி பார்க்குறான். யாருமே வந்து கண்டுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இவன் உட்கார்ந்ததுக்கப்புறம் ஒரு தெய்வம் கூட பேசிட்டு இருந்தால, அவன் வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ்டா, இப்போ நீ கிரேட் 7 கூட போல, ஸ்ட்ரிக்டா கிரேட் 8க்கே போயிட்ட. எப்படி நீ உன்னோட சீனியர்ஸ் எல்லாம் தாண்டி கிரேட் 7க்கே போகாம 8க்கு போன? அதுவும் இல்லாம நீ வந்து வெறும் 2 மாசம் தான் ஆகுது, அதுக்குள்ள இவ்வளோ ஸ்பீடா டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டியே. உனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு. நான் நினைக்கிறேன் நீ ஒர்க் பண்ண விதம் ஜூக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. நீங்க இப்போதானே 2 பேரும் ஏதோ ஒரு ஷிஃப்ட் கூட ஒன்னா அட்டன் பண்ணீங்க. அன்னைக்கு நல்லா இருந்துச்சு போல, அதான் வந்து உனக்கு அவர் வந்து இவ்வளோ பெரிய ப்ரொமோஷன் வந்து கொடுத்துட்டாரு. உனக்கு எந்த காய நகர்த்தினா எங்கே போகலாம் அப்படின்றது நல்லாவே தெரியுது. சரி விடு, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்ட்டு வந்து அவங்க கொஞ்சம் சர்க்காஸ்டிக்காகவே சொல்கிறாங்க. இவன் வந்து நல்ல பொசிஷன் போயிட்டாங்க. ஆனால் சுற்றி இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது. அப்புறமா இவனோட லேப்டாப் ஓப்பன் பண்ணி பார்த்தா இவனுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. டிவிஷன் 1ல் வந்து இன்வெஸ்டிகேட்டராக வந்து கொடுத்துருக்காங்க. யாருக்கு கீழேனா வந்து ப்ராசிக்யூட்டர் ஜூ இருக்கார்ல, அவருக்கு கீழே இருக்க இன்வெஸ்டிகேட்டராக வந்து நம்ம லீக்கு வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இவன் அந்த ரூமை தான் வந்து போய் கதவு தட்டுறான். உள்ளவா அப்படின்ட்டு வந்து சவுண்டு கேட்குது. நீங்கள் எதுக்கு இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி இவன் கேட்க, என்ன கேட்குற அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஜூக்கு சொல்கிறாரு. இதை பற்றி ஏன் என்கிட்ட ஒன்றுமே சொல்லலை அப்படின்னு இவன் கேட்டதுக்கு அவன் சொல்கிறாரு, மற்ற எல்லாரும் இங்கே வரணும் அப்படின்ட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. உனக்கு காசு இருக்கு, நீ இதை பற்றி சந்தோஷமாக இருக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி நம்ம ஜூ கேட்க, நான் இது வேணும்னு தான் கேட்கவே இல்லையே, அப்போ என்னதுக்கு எனக்கு கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி லீ கேட்பான். நீ தானே சொன்ன உனக்கு நான் ஒர்க் பண்ணுற விதம் பிடிச்சிருக்கு, நீ வந்து என்னை ரொம்ப ஹையாக நினைக்க அப்படின்ட்டு. உனக்கு என் கூட ஒர்க் பண்ண பிடிக்கலையா, இல்லை நான் மர்டர் கேஸ் பண்ணுறனால உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே அவர் வந்து முன்னாடி வராரு. ஏன் இப்படி சொல்கிறீங்க என்ன அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் லீ வந்து நின்றுட்டுருக்கான். அப்போது நம்ம ஜூ சொல்கிறாரு, ஆமாம் உனக்கு கண்டிப்பாக இருக்கும், ஏன்னா வந்து நீ ஒரு கொலைக்காரனோட பையனாச்சே இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஜூ சொல்கிறான். அப்படியே வந்து அங்கே இந்த எபிசோட் முடிக்குது. ஒரு சீன் காமிச்சாங்களே, ஸ்க்ரூ டிரைவர் சீன், அது வேறு யாரும் இல்லை, நம்ம லீயோட அப்பா தான். ஃபர்ஸ்ட் எபிசோடு இங்கேயே முடியுது. இந்த வீடியோ எப்படின்னு இருந்தது, இதோட எபிசோட் 2 வேணுமா அப்படின்ட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ சீக்கிரத்தில் வரும். அது வரைக்கும் டாடா, பை பாய்.